கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமும் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்ததாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அப்பத்தை பிட்டு தாரும், அப்பா, அப்பத்தை பிட்டு தாரும், அப்பத்தை பிட்டு தாரும், அப்பா, அப்பத்தை பிட்டு தாரும். ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும், ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும். ஆசீர்வதித்தே அருளும் அப்பா, ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தே அருளும் அப்பா, ஆசீர்வதித்தருளும். அப்போத மாத்துமா அப்பத்தால் திருப்தியாகும், அப்போத மாத்துமா அப்பத்தால் திருப்தியாகும். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே எங்களோடு தனிப்பட்ட விதமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேத வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணத்தக்கதாக கர்த்தாவே எங்கள் மேல் கிருபை பாராட்டும். உம்முடைய அதிசயங்களை கண்டு நாங்கள் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, அது மட்டுமில்லாமல் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அப்படியே நீ செய்வீர், அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் இந்த வேத பகுதியை வாசித்தோம். இந்த வேத பகுதி எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது. அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு நம்ம போயிடணும். இந்த சம்பவம் என்ன சம்பவத்தை நமக்கு காட்டுகிறது, அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஆசாவினுடைய நாட்களில் நடந்த சம்பவம் தான் இது. இந்த ராஜாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இவருடைய ஆரம்பம் ரொம்ப பிரகாசமான ஆரம்பம். ஆனா முடிவோ ஒரு சோகமான முடிவுல போய் முடிஞ்சிருச்சு. இந்த ராஜா கிட்டத்தட்ட 41 வருஷம் யூதாவின் மேல ஆட்சி செய்தார். இந்த ஆசா ராஜாவை குறித்து 1 ராஜாக்கள் அதனுடைய 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. அதே வண்ணமாய் 2 நாளாகவும் அதனுடைய 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்திலலாம் இந்த ஆசா ராஜாவை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவர் யாரு? சவுல். சவுலுக்கு அடுத்தவர் தாவீது. தாவீதுக்கு அடுத்தவர் சாலமோன். இந்த சாலமோனுக்கு பிறகுதான் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. ஒன்னு இஸ்ரவேல் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது, இன்னொன்னு யூதா ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆண்ட முதலாவது ராஜா யெரொபெயாம். யூதா ராஜ்யத்தை ஆண்டவர் ரெகோபெயாம், அதாவது சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம். இந்த ரெகோபெயாமுக்கு பிறகு, ரெகோபெயாம் கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆண்டார். இவருக்கு பிறகு அவருடைய மகன் அபியா ராஜ்யபாரம் பண்ணினார். அவர் 3 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். அபியாவுக்கு அடுத்து வந்தவர் தான் இந்த ஆசா. இந்த ஆசா 41 வருடம் ஆட்சி செய்கிறார். ஆசாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வைத்தியன், பிசிஷியன் அப்படின்னு அர்த்தம். ஆசாவுடைய வாழ்க்கை எந்த சோகத்துல முடிஞ்சது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது,
2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இதுதான் சோக முடிவு. பரம வைத்தியராகிய யெகோவா தேவனை பார்த்த ஆசாவின் கண்கள் இப்பொழுது மரண தருவாயிலே யாரை பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்குன்னா, பல வைத்தியர்களை பார்த்தான், பல பரிகாரியை நாடினான் என்று வசனம் சொல்லுது. பல டாக்டர்ஸை பார்த்தான். ஆனா என்ன முடிவு? என்ன? சோகமா தான் முடிஞ்சிருந்தது. வைத்தியன் என்ற பெயருடைய ஆசா யாரை பார்த்திருக்கணும்? பரம வைத்தியராகிய இயேசுவை நோக்கி பார்த்திருக்கணும். பரம வைத்தியராகிய யெகோவாவாகிய தேவனை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அவர் மேல் தன்னுடைய நம்பிக்கை முழுமையாக வைத்திருக்க வேண்டும். ஆனா அப்படி செய்யல. அந்த முடிவு கடைசியில் எப்படி போய் முடிஞ்சதுன்னா சோகமா முடிஞ்சது. ஏன் இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசாவுக்கு அவருடைய ஜீவியத்தினுட மைய பகுதியில, அவர் அரசாண்ட நாட்கள் மைய பகுதியில ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாங்க. ஆசாவினுடைய முடிவை அறிந்தவர், ஆசாவினுடைய முடிவு எந்தனமா சோகமா முடிய போதுன்னு தெரிந்தவர். அவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி பேர் என்னன்னா அசரியா. அந்த அசரியா யாருன்னு கேட்டா தீர்க்கதரிசியினுடைய மகன். அந்த அசரியாவுடைய தகப்பனாருடைய பேர் ஓதேத். இவரும் நல்ல தீர்க்கதரிசனம் உரைத்தவர். இந்த தீர்க்கதரிசிய தேவன் எழுப்புகிறார். எந்த நேரத்தில் எழுப்புகிறார் என்று கேட்டீங்கன்னா, ஆசா இப்ப ஜெயம் பெற்று வந்த நேரத்திலே இந்த தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். நம்மளாம் அநேக நேரத்துல ஆண்டவர் ரொம்ப சோகமான நேரத்துல, இக்கட்டான நேரத்துல, பிரச்சனை நிறைந்த நேரத்துல நம்மளை எச்சரிப்பாருன்னு இல்ல, நம்ம ஜெயம் பெறும் பொழுது எச்சரிக்கிற தேவன். மனதில் எப்பொழுதுமே வைத்துக்கணும். இந்த ஆசா இப்போ தன்னுடைய வாழ்க்கையில சூப்பரா ஓடிட்டு இருந்த அவருடைய ஆரம்ப 10 ஆண்டுகள் ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டுகள். அமெரிக்கையாய் இருந்த நாட்கள் அது, அமைதியாய் வாழ்ந்த நாட்கள் அது. அவர் ராஜ்யபாரம் பண்ண நாட்கள்ல யுத்தம் இல்லாமல் முதல் 10 ஆண்டுகள் மிகவும் அமைதியாய் ஓடிற்று. ஆனா அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன? எத்தியோப்பியா தேசத்து ராஜாவாகிய சேரா 10 லட்சம் சேனை வீரர்கள் கொண்ட தன்னுடைய சேனையோடு, பலத்த சேனையோடு ஆசாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறான். இந்த நேரத்துல பாருங்க, ஆசா தன்னுடைய சேனை பலத்தை அவர் நன்றாக அறிந்திருந்தவர். அவர்கிட்ட மொத்தமே 5,80,000 பேர் தான் சேனை வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியும் இந்த எத்தியோப்பிய சேனையை இவனுடைய இந்த பலத்தோடு மேற்கொள்ள முடியாது, நல்லா தெரியும். ஆகவே என்ன செய்யுமா செஞ்சான்? நல்ல ஒரு வேலை செஞ்சான். நேரா ஓடின ஆண்டவருடைய சமூகத்துல யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள் 2 சேனைகளும். எத்தியோப்பியா சேனையும் இந்த சைட்ல யூதா சேனையும் அணிவகுத்து நிற்கிறாங்க. யுத்தம் நடக்க போகிறது. ஆனா உதவிக்காக ஆசா ராஜா யாரை நோக்கி தேடி ஓடுகிறான் தெரியுமா? யெகோவா தேவனை நோக்கி தேடி ஓடுகிறான். சேனைகளின் கர்த்தரை தேடி ஓடுகிறான். தன்னுடைய வீட்டுக்குள் புகுந்து, தன்னுடைய அறை வீட்டுக்குள் புகுந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு கூட ரொம்ப புகழ்பெற்ற பாடல், உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். இந்த வசனத்தை தான் ஆதாரமா வைத்து தான் இந்த பாடலை
அருமையான ஊழியர் வியாசர் லாரன்ஸ் அவர்கள் எழுதியிருக்கார். ஆனா இந்த ஜெபம் யார் செஞ்ச ஜெபம்? அருமையான ராஜா ஆசா செய்த ஜெபம். நல்லா கவனிங்க. அந்த ஜெபத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு பெரிய வெற்றியை யாருக்கு கொடுத்தாருன்னா ஆசாவுக்கு கொடுத்தார். ஆசாவினுடைய இந்த யுத்தம், அந்த யுத்தத்துல என் ஆண்டவர் கடந்து வந்தார். அந்த யுத்தத்தை கர்த்தர் தம்முடைய யுத்தமாய் மாத்தி விட்டார். கர்த்தர் ஆசாவுடைய சேனையோடு இருந்தார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக யார் நொறுங்கி போனாங்களா? எத்தியோப்பியர் நொறுங்கி போனாங்க. கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக. பாருங்க, ஆசா தேவன்கிட்ட முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்த போது, உதவிகள் கேட்ட போது, தேவனே நீதான் எங்கள் தேவன் என்று ஜெபித்த போது, தன்னை தாழ்த்தின போது, அந்த யுத்தத்தை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டார். ஆசாவுடைய யுத்தம் ஆசாவுடைய யுத்தமாய் இருக்கவில்லை, அது கர்த்தருடைய யுத்தமாய் மாறிற்று. கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக எத்தியோப்பிய சேனை முறிந்தோடினது. திருப்பி அவங்க பலன் கொள்ளவே முடியல. இப்போ பயங்கர வெற்றி ஆசாவுக்கு கிடைக்குது. ஆசா இப்ப அப்படியே சந்தோஷத்தோடு திரும்பி எங்க வராருன்னு கேட்டீங்கன்னா எருசலேமுக்கு வராரு. தன்னுடைய ராஜதானிக்கு வருகிறார். இப்ப வரும் பொழுதுதான் ஆண்டவர் யாரை எச்சரிக்கிறார்? யாருக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி போது? ஆசாவுக்கு போது. யோசிச்சு பாருங்க, நல்ல சந்தோஷமா நம்ம வெற்றி முழக்கத்தோடு வரும்போது நம்ம அந்த எச்சரிப்பின் செய்தியை எப்படி எடுப்போம்? யூசுவலா நம்ம கண்டுக்க மாட்டோம். சரி சொல்லிட்டு போறாரு, நம்ம ஏன்னா வெற்றியில இருக்கணும்ல, சந்தோஷமா இருக்கும். ஆசாட்ட என்ன தெரியுமா அசரியா தீர்க்கதரிசி சொல்றாரு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்ப டக்குன்னு ஆசா திரும்பி தீர்க்கதரிசியை பார்த்து, ஏம்பா கர்த்தர் எங்களோட இல்லைன்னா இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க பெற்றோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. சந்தோஷ நேரத்துல நீங்க நேரங்கள என்ன செய்ய மாட்டோம், தீர்க்கதரிசி சொன்னா கூட கண்டுக்க மாட்டோம். இதே ஒரு கஷ்ட நேரத்துல வந்துச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வித்தியாசமான நேரம், அந்த மாதிரி நேரத்துல போய் சொன்னா போதும், கோபம் வந்துடும். ஏய் இதுக்கு மிஞ்சி பேசாத, பேசினா அவனை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு எத்தனையோ ராஜாக்கள் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த வெற்றியின் நேரத்துல தான் நம்மை சிந்திக்கும்படியாக வைக்கிறார். வெற்றி நேரம் மகிழ்ந்து களி கூறுகிற நேரம் மாத்திரமல்ல, நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். உங்க வாழ்க்கையில ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது, ஒரு போராட்டத்தில் நீங்க ஜெயம் பெறீங்க, ஜெபித்துட்டு உடனே நினைச்சிடாதீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே உங்களோட அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆசாவை பார்த்து சொல்றாரு, ஆசா நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். ஆசாவை மாத்திரம் பார்த்து பேசல, யூதா ஜனங்களை பார்த்தும் பேசுறாரு, பென்யமீன் கோத்திரத்தை பார்த்து பேசுறாரு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார். ஆனா அவரை விட்டுட்டேங்க, அவர் உங்களை என்ன செஞ்சிருவாரு? விட்டு விடுவார். இது ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தி. இந்த எச்சரிப்பின் செய்திய ஆசா ஆரம்பத்துல கேட்டபோது கீழ்ப்படிஞ்சது தான், கீழ்ப்படிஞ்சாரு, கீழ்ப்படியாமலாம் இல்ல, திடன் கொண்டார், உண்மைதான். ஆனா தொடர்ச்சியாக அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் என்றால் இல்ல. அவருடைய 35வது வருடத்துக்கு பிறகுதான் அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாம மற்ற பிரபுக்களை, மற்ற ராஜாவை சார்ந்து நிற்க கடந்து சென்றார். சீரியா ராஜாவாகிய பெனாதத்தை நம்பி ஓடினார். கர்த்தர் ஆசாவின் மேலே ரொம்ப துக்கப்பட்டார். துக்கப்பட்டு தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய அனானியை அனுப்புறாரு. நீங்க 2 நாளாகவும் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பாஷா என்ற இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தான்.
அவன் வந்து என்ன தெரியுமா செஞ்சான்? யூதா மக்கள் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடாதபடிக்கு தடுக்கிறதுக்காக ராமாவை கட்ட ஆரம்பிச்சான். இதை பார்த்தான். ஆசா பார்த்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல எத்தியோப்பியர்கிட்ட போய், எத்தியோப்பியர் சேனை வந்தபொழுது கூட ஆண்டரை நோக்கி ஓடின மனுஷன் இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டர்கிட்ட தானே ஓடி இருக்கணும். ஆனா ஆண்டர்கிட்ட ஓடல. மாறாக ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொண்ணு வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டான்? யாருக்கு காமிச்சிட்டான்? சீரியா ராஜாவாகிய பெனாதாத் காமிச்சிட்டான். எப்பா, நீ போய் பாஷாவுடைய உடன்படிக்கை பண்ணிக்கி, அதை முடிச்சிடு, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்டான். உடனே பெனாதாத் உதவி செஞ்சுட்டான். பெனாதாத் உதவி செஞ்ச உடனே இவருக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. ஆனா ஆண்டவர் ரொம்ப விசனப்பட்டார். ஆண்டவர் ஞான திருஷ்டிக்காரனாகி அனானியை அனுப்பி ஆசாவை எச்சரிக்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு ஆசாவை வச்சு. ஆண்டவர் சீரியாவின் மேல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு பார்த்தாரு. ஆனா இந்த ஆசா யாரை நம்பி போயிட்டாரு? அதே ராஜாவை நம்பி போயிட்டாரு. இவ்வளவு சோகமான முடிவு பாருங்க. ஆண்டவர் கடிந்து கொள்றாரு. தாம் முன்னாடி செய்த காரியங்களை நினைவு போட்டுக்கிறார். எப்படி நினைவு போட்டுறாரு? மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. சொல்லி தராரு. முந்தி உனக்கு வாழ்க்கையில இது நான் செஞ்சேனே, உனக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தேனே, அந்த யுத்தத்தை நான் என்னுடைய யுத்தமா எடுத்து நடத்தினேனே, அதை மறந்துட்டியா? சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அவங்க சோகத்தை உண்டாக்கும் வார்த்தை. உன்னுடைய உத்தம இருதயத்தை விட்டுட்டியப்பா. என்னை நீ சார்ந்து கொள்ளாம, என் மேல் நம்பிக்கை வைக்காம, என் மேல் அவிசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டு நீ என்னை விட்டு விலகி போயிட்டியே, இனிமேல் யுத்தங்கள் உனக்கு நடக்கும். அதனால்தான் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னாரு, ஆசாவே நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். நீ என்ன தேடினா நான் வெளிப்படுவேன். என்ன விட்டுட்டேனா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன்? விட்டுருவேன். இதுக்கு பிறகு பாருங்க, இந்த 36வது ஆண்டுல இருந்து 41வது ஆண்டு வரைக்கும் மிக சோகமான, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆசாவுடைய வாழ்க்கை. ஒரு சோகமான முடிவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் பெரிய சோகம் என்ன தெரியுமா? தேவன் அவனோட இல்லாமல் இருப்பதுதான். இந்த உலகத்துல நீங்க பணத்தை இழந்துடலாம், பதவியை கூட இழக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையை சந்திக்கலாம். ஆனா கர்த்தர் கூட இருந்துட்டாருன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகும். ஆனா அதே நேரத்துல எல்லாம் கிடைத்து விட்டு பிறகு பாருங்க, ஆசாவுடைய வாழ்க்கையில பாஷா கொண்டு வந்த திட்டத்தை முறியடித்து விட்டான். அவன் கட்டின அந்த ராமா இடித்து உடைச்சிட்டான். உண்மைதான், ஜெயம்தான். ஆனா இதெல்லாம் பெற்ற பிறகு கர்த்தர் இல்லைன்னா அதுதான் மிக பரிதாபமான ஒரு நிலை. ஆகவேதான் சொல்லுகிறேன், நம்ம பெரிய காரியங்கள் இந்த உலகத்துல சாதிச்சிடலாம். நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்போம், தேவன் கொடுத்துக்கிற மாதிரி தெரியும், பெற்று விடுவோம். ஆனா ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க, நீங்க கர்த்தரோட இல்லாம கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கும் ஆண்டருக்கும் ஒரு உறவு இல்லாம போயிருச்சுன்னா, தேவன் உங்களை கைவிட்டார்னா, அதை போல ஒரு சோகமான ஒரு முடிவு வேற எதுவும் இருக்காது. அதை போல சாபமான காரியம் வேற எதுவும் இருக்காது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, நீ என்னோடு இருந்தா நான் உன்னோடு இருப்பேன். நீ என்னை தேடினால் நான் உனக்கு வெளிப்படுவேன். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். ஆகவே நம்ம இந்த வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை மனசுல வைத்து அது குறித்து சிந்தித்து
செயல்பட ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன்னா, ஆசாவுடைய முந்தின வாழ்க்கையும் பிந்தின வாழ்க்கையும் சற்று வித்தியாசமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவரை தேடின நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் ஆசாவோடையவே இருந்தார். ஆசாவுக்கு பலத்த வெற்றியை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் தான் இருந்தது. ஆனா என்னைக்கு ஆண்டவர் விட்டுட்டாரோ அவருடைய வாழ்க்கை உலகத்துல மற்றவர்கள் பார்வையில செழிப்பாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு பரிதாபமான ஒரு நிலையில ஆசா தள்ளப்பட்டார். இந்த ஆசாவை குறித்து நம்ம இன்னும் சில காரியங்களை கவனிக்க போறோம். இன்னைக்கு நான் ஆண்டவரோடு இருக்க பழகுவோம், ஆண்டவரை தேட பழகுவோம். ஆண்டவரை தேடும் போதுதான் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார், தம்மையே நமக்கு வெளிப்படுத்துவார். ஆசா தேடின நாட்களை கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். அவர் எப்படிலாம் ஆண்டவரை தேடினார் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா, இதே 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆரம்பத்துல இந்த ஆசா கர்த்தருடைய பார்வையில நன்மையும் செம்மையுமானதை தான் செய்தான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரை தேடினான். அந்த நாட்கள் அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாட்களா இருந்துச்சு. எப்படிலாம் ஆண்டவரை தேடினான் என்று கவனிங்க. ஆசா வாழ்ந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? கொஞ்சம் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. எவ்வளவு சோகமான ஒரு நிலை கவனிங்க. எவ்வளவு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை கவனிங்க. ஆசாவுடைய நாட்கள்ல, ஆசாக்கு முந்தி நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல், இந்த யூதா மக்கள் மத்தியில இஸ்ரவேல் அநேக நாளா என்ன இல்லையா? மெய் தேவன் இல்லை, உபதேசிக்கிறவர்களும் இல்ல, ஆசாரியனும் இல்ல, உபதேசிக்கிற ஆசாரியனும் கூட இல்ல, வேதமும் இல்ல. ஒரு சைடு இஸ்ரவேல் தேசம் இருக்கு. யெரொபெயாம் என்ன செஞ்சிட்டான்? பாகால வணங்கும்படியா செய்துட்டான். அந்த தாக்கம் எங்க ஏற்படுதுன்னா இங்க யூதாவிலும் ஏற்படுது. யூதாவிலும் கர்த்தரை ஒழுங்காக தேவனை தேடாம போயிட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு மகத்துவம் கொடுக்காம போயிட்டாங்க. ஆகவேதான் இங்கே ஆவியானவர் இங்க குறிப்பிடுகிறார், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. கர்த்தரோடு இருக்கக்கூடிய எந்த விதமான காரியங்களும் அங்க பார்க்க முடியல. இந்த நேரத்துல தான் ஆசா கர்த்தரை தேடினான். இந்த நாட்கள்ல தான் ஆசா கர்த்தரை தேடி கர்த்தரை பிரியப்படுத்துறான். எப்படிலாம் கர்த்தரை தேடினாங்க கவனிங்க. 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி, அதே போல 5ஆம் வசனத்தை கவனிங்க, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான், அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. இதே போல 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்க, ஆசா இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கதரிசியாக ஓதியதின் தீர்க்கதரிசி கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல ஒரு வேலை செய்யறாரு. தன்னுடைய ராஜ்யத்துல பார்க்கிறாரு, ஜனங்கள் தவறாக ஆராதிக்கிறாங்க, தவறான முறைகள் கையாளுறாங்க, விக்கிரக ஆராதனை அங்க காணப்படுது. மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளையில முக்கியமான ஒரு பிரதான கட்டளை என்ன? என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியிலும் கீழே சமுத்திரத்திலும் என்ன இருக்கக்கூடாது? எந்த சொரூபத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கி இதுதான் தேவன் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு கட்டளை. இந்த கட்டளையை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்க இப்ப ஆண்டவரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை நாடுகிறாங்க. ஆசா இந்த அக்கிரமத்தை தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு அகற்றுறான். ஒரு நல்ல தைரியம், இந்த காரியத்தை செய்வதற்கு தன்னுடைய மனதை அவன் திடப்படுத்தினான். இன்னும் பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன்
லட்சையான புணர்ச்சிக்காரனை தேசத்திலிருந்து அகற்றி தங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியா இராந்தபடிக்கு விலக்கி விட்டான். ஆசாவுடைய வைராக்கியத்தை கவனிச்சீங்களா? ஆரம்பத்துல கர்த்தரோடு இருக்கிற மனுஷன் கர்த்தருக்கு இதுக்கெல்லாம் அருவருப்புன்னு தெரிஞ்சுட்டா அதை நீக்குவதற்கு துடிப்பான். ஆசா என்ன செய்தான் கவனிங்க. விக்கிரக தோப்பை எடுக்கிறான். தவறான உறவுகள், தவறான பாவமான செயல்கள், அவங்களெல்லாம் தேசத்தை விட்டு அகற்றுறான். இன்னும் சொல்ல போனா தன் தாயை கூட விட்டு வைக்கல, ராஜாத்தியால இருந்து தூக்கிட்டான். இப்ப எவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த நாட்களில் அவன் தேடினான். வசனம் சொல்லுகிறது, அவன் ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. அவன் ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. ஏன்னா கர்த்தர் கூட இருந்தார். இன்னும் அவன் எப்படி ஆண்டுக்கு பிரியமா நடக்கிறான் கவனிங்க. 2 நாளாகும்போது 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. அடுத்தது தன்னுடைய ராஜ்யத்தில் எதை நிலைநாட்டுகிறான் என்று சொன்னா, கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் அவர்களுக்கு உபதேசிக்கவும் ஆசாரியர்களை நியமிக்கிறான், லேவியர்களை நியமிக்கிறான். அவர்களை கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். நல்ல கவனிப்போம். வசன வெளிச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். வசன வெளிச்சம் தான் இருளிலிருந்து நம்மை வேறு பிரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கும். வசனத்தை திருப்பி நிலைநாட்டுகிறான். எங்கெல்லாம் தேவ ஜனங்களுக்கு அழிவு வந்துச்சு தெரியுமா? எப்பெல்லாம் வேத வசனம் அற்று போயிற்றோ அந்த நேரத்துல தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய வீழ்ச்சி அடைந்தார்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. ஒரு சந்ததி வந்ததான். அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலிலே ஒரு பரிதாபமான ஒரு சந்ததி, தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டான். காரணம் என்ன? வசனத்தை கடைபிடிக்கல. தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் நம்மை கர்த்தரோடு இணைக்கும். நீங்கள் என்னோடு இருந்தா நான் உங்களோடு இருப்பேன். நீங்க என்ன தேடினா நான் உங்களுக்கு வெளிப்படுவேன். இதுதான் ஆண்டவருடைய வாக்கு. நம்ம எப்படிங்க ஆண்டவரோடு இருக்க முடியும்? ஆசா கண்டுட்டாரு. தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீண்டும் என்ன செய்யணும்? நிலைநாட்டணும். ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வசனத்தை உபதேசிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அந்த காரியத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சார். ஆண்டவர் அதை நமக்கு எழுதியும் வைத்துள்ளார். அந்த நாட்கள்ல தேசத்துல இளைப்பாறுதல் உண்டாயிட்டான். இது ஆசா செய்த 2வது மிக முக்கியமான காரியம். 3வது, அவருடைய ஆரம்ப நாட்கள் அவர் செய்த இன்னொரு காரியம் என்னன்னா, தேவன் அருவருத்த காரியங்களை தன் ராஜ்யத்தை விட்டு அகற்றினார். தேவனுக்கு பிரியமான அவருடைய வசனத்தை ஜனங்கள் அறியும்படி உபதேசிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் அவர் எல்லா முயற்சியும் எடுத்தார். 3வது, இந்த அமைதியான நேரத்துல, இந்த இளைப்பாறுதல் கிடைத்த அந்த நேரத்துல தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தினார். என்ன செய்தார்? 2 அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். எதை கட்டினான்? அரணான பட்டணங்களை கட்டினான். தன்னுடைய ராஜ்யத்தை சத்துருக்களின் தாக்குதல் இருந்து பாதுகாக்கும்படியாய் அரணான பட்டணங்களை கட்டுவித்தான். கீழே இன்னும் கவனிங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு
அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவருடைய காரியம் வாய்த்தது. நல்ல அமெரிக்கா இருக்கிற நேரத்துல, தேவனுடைய வசனத்தை கற்று கொள்ளுகிற அந்த நேரத்துல தேவன் நல்ல ஆலோசனைகளை நமக்கு வழங்குவார். அந்த ஆலோசனைகளை வழங்கும் போது அந்த ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க பழகணும். ஆசா என்ன செய்தான்? தனக்கு கிடைத்த அந்த நல்ல ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்ற பிறகு தன் தேசத்தை சத்துருக்கள் இருந்து பாதுகாக்கும்படியாய் அரணான கோட்டைகளை கட்டினான், பட்டணங்களை கட்டினான். தான் மட்டும் கட்டவில்லை, தன்னுடைய ராஜ்யத்தின் மக்களையும் செய்யும்படியாய் உற்சாகப்படுத்தினான். அலங்கங்களையும் கோபுரங்களையும் கட்டி எழுப்பினான், அவங்களை பலப்படுத்தினான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி தேடுறோம்? ஆசா இந்தனமாய் தேவனை தேடினதுனால வசனம் சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாத. நல்ல கவனிங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும், அதாவது ஆரம்ப அந்த 35 இயர்ஸ், ஆரம்ப 35 ஆண்டுகள் கர்த்தரை தேடினதுனாலே, கர்த்தரோட இருந்ததுனாலே ஆசாவுடைய வாழ்க்கையில யுத்தங்கள் வரலன்னு நினைக்கிறீங்களா? யுத்தங்கள் வந்துச்சு, ஆனா யுத்தம் இல்லாது இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் அந்த யுத்தத்தை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் ஆசாவுக்காக வழக்காட ஆரம்பித்தார். கர்த்தர் ஆசாவுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். ஆசாவுக்கு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, ஏன்னா கர்த்தரே இளைப்பாறுதலை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் தேடும் பொழுது பிரச்சனைகள்லாம் வராம இருக்காது, வரும். ஆனா அந்த பிரச்சனை நம்முடைய பிரச்சனையா இருக்காது, அந்த யுத்தம் நம்முடைய யுத்தமா இருக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறபடினாலே, தம்மையே நமக்கு வெளிப்படுத்துகிறபடினாலே நம்மை கண்டு சத்துரு பயப்படுவான். ஜெயம் நமக்கு தான், மறந்துடாதீங்க. ஆசாவுடைய வாழ்க்கையில ஆரம்ப 35 வருடங்கள் கர்த்தரை தேடினபடினாலே அந்த வாழ்க்கை அமெரிக்கையா இருந்தது, இளைப்பாறுதல் நிறைந்ததா இருந்தது, அமைதல் உள்ள வாழ்க்கையா இருந்தது, யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நான் எப்படி ஆண்டவரை தேடுறோம்? ஆசா தேடினது போல நாம் தேட முயற்சிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில அருவருப்புகளை நீக்குவதற்கு பிரயாசங்கள் எடுக்கிறோமா? நீ யோசித்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மத்தில உள்ளாவதற்கு தடையா இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அசுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அக்கிரமங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தவறான உறவுகள், தவறான ஐக்கியங்கள், இதையெல்லாம் நம்ம அகற்ற முயற்சிக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டார். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன அழகா எழுதுறா கவனிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொழாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். தவறான ஐக்கியம், தவறான உறவு எது இருந்தாலும் கர்த்தர் நம்மோட இருக்கவே முடியாது. ஆசா இத ரகசியத்தை அறிந்துட்டாரு. அதனால தான் என்ன செஞ்சாரு சொன்னோமா, என் ஜனத்தோட, யூதா ஜனத்தோட ஆண்டவர் இருக்கணும், என்னோட ஆண்டவர் இருக்கணும். ஆகவே நான் முதலாவது ஆண்டவர் எதை அருவருக்கிறாரோ அதை என் வாழ்க்கை விட்டு அகற்றுவேன். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, விசுவாசிகளை கர்த்தர் உங்களோட இருக்கணுமா?
அவர் உங்களுடைய ஆண்டவரா இருக்கணுமா? அவர் உங்களுடைய பிதாவா இருக்கணுமா? நீங்க அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக இருக்கணுமா? அப்படின்னா ஒரு முக்கியமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க நமக்கு சுட்டி காட்டுறார். தேவன் சொன்னதை சுட்டி காட்டுறார். என்னது? நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, அதாவது அசுத்தமான ஜனங்கள் நடுவில் இருந்து என்ன செய்யுங்க? புறப்பட்டு பிரிந்து போய் எதை தொடாதிருங்க? அசுத்தமானதை தொடாதிருங்க. அப்பொழுது நம்ம எப்போ அதை தொடாம இருப்போமோ, நம்ம வாழ்க்கை விட்டு அகற்றுவோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியம், பலவிதமான தேவனுக்கு அருவருப்பான செயல்கள் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ விஷயத்தை தேவன் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. பொய் உதடுகள் எனக்கு அருவருப்பானதுன்னு சொல்றாரு. மேட்டிமையான கண்கள் எனக்கு அருவருப்பானதுன்னு சொல்றாரு. அசுத்தமான கரங்கள் எனக்கு அருவருப்பானதுன்னு சொல்றாரு. அல்ல, கவனிப்போம். எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லை. அப்போ நீங்களும் நானும் கர்த்தரோடு இருக்கணும்னா முதல் காரியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, என் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனும் ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன ஜெபம் செய்வான்? ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? சவுல ஆண்டவர் தொட்டார். ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை பெற்ற உடனே சவுல் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தின உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார். இந்த அர்ப்பணிப்பை தான் தேவன் பார்த்தார். சவுல தேவன் தம்முடைய அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டு, அதான் நாம் பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை சோகத்துல முடியலங்க. ஏன்னா அவர் கடைசி பரியந்த வரைக்கும் கர்த்தரோடே இருந்தார், கர்த்தரையே தேடினார். அதற்காக லாபமானவைகளை கூட நஷ்டம் என்று எண்ணினார். அவர் அப்படி தேடினபடினாலே அவரால் வெற்றியோடு தன்னுடைய வாழ்க்கை முடிக்க முடிந்தது. அவர் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதோ எனக்காக தேவன் எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல இந்த விசுவாசத்தை உறுதியாய் தரித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவி அப்படியே மாறிடுச்சு. கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் பவுலோடு இருந்தார். கர்த்தரை தேடினார் பவுல். கர்த்தர் அந்த பவுலுக்கு வெளிப்பட்டு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார், தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆசாவுடைய முதல் காரியம், அவருடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள் சொன்னதான், கர்த்தரோடு இருந்ததுனால கர்த்தர் கூட இருந்தார். அப்ப முதல் காரியம், தேவன் எது அருவருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு நம்மை நாமே தேவசமத்துல அர்ப்பணிப்போம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பலிபீடத்துல வந்து, ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாம அர்ப்பணிக்க பழகணும். இப்படி நீங்க பழகுனீங்கன்னா ஆவியானவர் உங்களோட இடைப்படுவார், உங்களை மறுரூபமாக்குவார். தீர்மானமும் எடுக்கணும். நான் இனிமேல் தவறான ஐக்கியத்தை வைக்க மாட்டேன், தவறான ஜனங்களோடு நான் ஐக்கியம் வைக்க மாட்டேன். இப்படி தீர்மானம் எடுத்தீங்கன்னா, இந்த உலகத்தின் பிரகாரம் நான் நடக்க மாட்டேன் என்று தீர்மானிக்கும் பொழுது என் தேவன் அதில் பிரியப்படுவார். தேவன் உங்களோட தான் இருப்பார், தம்மை வெளிப்படுத்துவார். அப்ப முதல் காரியத்தை கவனிங்க, அருவருப்பை நம்ம வாழ்க்கையில் நீக்கணும். ரெண்டாவது, ஆசா நமக்கு ஆரம்ப நாட்கள்ல அவர் செய்த காரியம் நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்துது. என்னது இது? வசனத்தின் மேல வாஞ்சை. தான் வசனத்தை நேசித்தார், பிரமாணத்தை வாஞ்சித்தார், அதை தம்முடைய ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். வேத வசனம் தான் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக நிலைநிறுத்தும், கனி கொடுக்க உதவி செய்யும். இயேசு இது சொல்லாம இல்ல. இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார், அவர்களோடு 3 ஆண்டுகள் சேர்ந்து ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த பிறகு இப்பொழுது அவர் சிலுவையில மரிக்க போகிறார், மரித்து பரலோகத்துக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி தம்முடைய அப்போஸ்தலருக்கு விசேஷமாய் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? கட்டளை என்ன தெரியுமா? வாசியுங்கள், யோவான் 15ஆம் அதிகாரம்
அதனுடைய 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்ல கவனிங்க. இயேசு தம்முடைய சீஷர்ல பார்த்து சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, அப்போஸ்தலர்களே, இதுவரைக்கும் நீங்க என்னோட இருந்தீங்க, நான் இனிமேல் உங்களை விட்டு போக போகிறேன். ஆனாலும் நீங்களும் நானும் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கணும். அதுக்குதான் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் யாரு? திராட்சை செடி. நீங்க யாரு? திராட்சை கொடிகள். திராட்சை கொடி திராட்சை செடியோடு நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கனி தரும். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கனி தருகிற ஜீவியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கனி தர வேண்டும். அதுக்கு தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். எப்படி என்னோட நீங்க ஒன்றா இருக்க முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. உங்களால ஒண்ணும் முடியாதுப்பா என்னால் அல்லாமல். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இதுதான் அவனுடைய நிலைமை. கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தரை விட்டு விட்டீர்களாகில் கர்த்தரை விட்டு விடுவார். இப்போ நிலை நிற்பதற்கான, தேவனோடு இசைந்திருப்பதற்கான, தேவனை தேடுவதற்கான வழிமுறைகளை இயேசு எப்படி கற்றுக் கொடுத்தார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். வசனம். இப்போ நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க இருதயத்துல எது நாட்டப்பட்டுருச்சு? வசனம் நாட்டப்பட்டுருச்சு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க நாட்டப்பட்டிருக்கு இந்த வசனம்? உங்க இருதயத்துல ஃபர்ஸ்ட் நாட்டப்பட்டுருச்சு. இப்ப அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை வரும்? எப்படியாவது ஞானப்பாலாகிய வேத வசனத்தை நான் குடிக்கணும் 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 குடிக்கணும். இந்த வாஞ்சை வந்துடும். வேத வசனத்தின் மேல ஒரு மனிதனுக்கு வாஞ்சை வரல அப்படின்னு சொன்னா, பிரியம் வரலன்னு சொன்னா, அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்க மனம் திரும்பின அனுபவம் உடையவர்களா இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் சொல்லுவேன், நீங்க வேத வசனத்தின் மேல அலாதி பிரியம் வைப்பீங்க. வேத வசனத்தை ரொம்ப நேசிப்பீங்க, படிப்பீங்க. ஆனா போக 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 சத்ரு என்ன தெரியுமா செய்வான்? இந்த வசனத்தை தான் உங்களை வாழ்க்கையில இருந்து எடுக்கணும்னு பிரயாசப்படுவான். ஆகவேதான் அநேக நேரங்களில் சோர்வுகள், நம்ம வாழ்க்கையில அசுத்தங்கள் வந்து தாக்குது. உடனே வேதம் சொல்லுது, யாக்கோபு சொல்றாரு, அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்றாரு, துர்குணம் எல்லாம் நீங்கிறதுக்கு என்ன செய்ய? உன் இருதயத்துல நாட்டப்பட்டு இருக்கிற அந்த வேத வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள். ரெண்டாவது, நீங்க ஏதோ நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கைக்கொள். இயேசு சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் நிச்சயம் வெளிப்படுவார், தருவார். நீங்க நம்ம வாழ்க்கையில வேத வசனத்தை ரெகுலராக ஒரு ஒழுங்கு முறையில படிக்கிறதுக்கு நம்மையே அதுக்கென்று நம்ம தகுதிப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காம உங்க ஜீவியத்தை ஆரம்பிக்காதீங்க. ஒவ்வொரு நாள் காலை எழும்பும் போது முதலாவது ஆண்டவர் சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வசனத்தை வாசிக்க போறேன், என்னோட பேசுங்க, உங்களுடைய நல் வார்த்தைகளால எனக்கு நல்ல ஆலோசனை தாங்க என்று கேட்டு அந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து அந்த நாள் முழுவதும் சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலுமாக பெரிய காரியங்களை செய்வார். சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நீங்க கடைப்பிடிக்க தான் தேவன் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். அதான் பிற்பாடு இயேசு அந்த சீஷர்ல பார்த்து
அதே 15ஆம் அதிகாரம் யோவான் 15 9 10 சொல்றாரு, என் அன்பிலே நிலைத்திருங்கள்ப்பா அப்படின்னு சொல்றாரு. எப்படி அன்பிலே நிலைத்திருக்க முடியும்? நான் என் பிதாவின் கற்பனைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறது போல, நடந்து நான் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து என் அன்பிலே நிலைத்திருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேடுறதுல அடுத்த ஒரு பகுதி என்னன்னா, அருவருப்பை நீக்கிறது மாத்திரமல்ல, தேவன் பிரியப்படாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றுவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனத்தின் மேல ஒரு பிரியம், அந்த வசனத்தை வாசித்து தியானித்து கடைபிடிக்கிற பழக்கம் நமக்கு வரட்டும். அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்னா, அது பிரகாசிக்கிற ஒரு டார்ச் லைட் போல நம்முடைய ஜீவியத்துல அது காணப்படணும். அந்த வசனம் எரிகிற தீபம் போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆசா தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின பிரியம் வைத்து தேடினாரு. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்தார். வசனம் தான் நமக்குள்ள விசுவாசத்தை பலப்படுத்தும். எவ்வளவு அதிகமா வசனத்தை வாசித்து தியானிக்கிறீங்களோ, கடைபிடிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் பலப்பட 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 கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள உறவு இன்னும் பலப்படும். இயேசு உங்களோட இருக்கிறத உங்களால் அனுபவிக்க முடியும், சாட்சியா பகர முடியும். இந்த காரியத்துல தேவன் நமக்கு கிருபை செய்வார். மூணாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆசா தான் அமைதலாய் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துல அரணான பட்டணங்களை கட்டினான். அது மாத்திரமல்ல, அவன் அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் இதெல்லாம் உண்டு பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தை சத்துருக்கள் தாக்காதபடிக்கு பலப்படுத்தினான். மூணாவது ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள பழகணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, நல்ல இளைப்பாறுதல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது வேத வசனத்தை நல்லா வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார், தேவன் தம்முடைய சத்தியங்களை நமக்கு சொல்லித்தரார். நல்லதுதான், நல்ல காரியம். ஆனா இந்த நேரத்துல சத்தியத்தை கேட்கறதோட நிக்க கூடாது, கடைப்பிடிக்கிறதோடு நிக்க கூடாது. அதுல நீங்க பலப்படணும். ஏன்னா நமக்கு விரோதமாக ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம் என்பதை இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. நமக்கு ஒரு பெரிய எதிராளி இருக்கிறான் என்பது மறந்துடவே கூடாது. அவன் எப்பனாலும் நம்மை தாக்குவான். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், நம்முடைய எதிராகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு யுத்தம் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் சரீரத்துல இல்ல, உங்க ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க. உங்களுக்கு தெரியுது எனக்கு ஒரு யுத்தம் இருக்கு, ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, தேவன் உங்களை அவருடைய வசனத்தை தியானிக்க வைத்தாரே, தம்மையே உங்களுக்கு வெளிப்படுத்தினாரே, எதற்காக? அந்த வசனத்துல நீங்க பலப்படணும். அதான் சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த பலப்படுகிற அனுபவம் மிக முக்கியம். நாம் வரப்போகிற தீங்கு நாளிலே அந்த எதிராளியை நாம் எதிர்த்து நிற்கணும், எதிராளியுடைய சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்கணும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நாம் நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும். அப்படின்னு சொன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நல்லா என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கொள்ளுங்க. அப்படின்னு என்ன கவனிக்கணும், நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. எப்ப நிர்விசாரம் வரும்னு கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு எல்லா ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கும் போது, தேவன் நமக்கு எல்லா புகழ் கொடுத்திருக்கும் போது, தேவன் நமக்கு நல்ல சூழ்நிலைகளை கொடுத்திருக்கும் போது, அப்பதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து கவலை அற்றவர்களா இருப்போம். யோசபாத்துடைய வாழ்க்கையில வெற்றி வந்துச்சு. தேவனை தேடினா. இதே ஆசாவுடைய மகன் தான். ஆனா ஒரு காலத்துல அந்த யோசபாத் ஆண்டவரை தேட தேவனுடைய வசனத்தின் மேல உற்சாகம் கொண்டு
தேவனுடைய காரியங்களை நடப்பிக்க தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். ஆனா கொஞ்சம் நிர்விசாரமா போனாரு, அப்படி வாழ்க்கையே விழுந்துருச்சு. எப்படி சொல்லுகிறேன்? 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. இது எதனால உண்டாயிற்று? அவர் கர்த்தரோடு இருந்தார், கர்த்தரை தேடினார், ஆகவே இருந்தது. சரியா? ஆனா இங்கதான் நிர்விசாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிர்விசாரத்துல போனதுனால என்ன நடந்தது தெரியுமா? அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்தான் என்று ஆவியானவர் இங்கே நமக்கு எச்சரிக்கிறார். நல்ல கவனிங்க. மிகுந்த ஐஸ்வர்யம், கனம் யோசபாத்துடைய வாழ்க்கையில. அதுல இருந்து நீங்க அடுத்தது ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது, செமிகாலம் தான் வைக்கணும். ஆவியானவர் அப்படிதான் வைக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் பொழுது கவனமா இருக்கணும், எச்சரிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த கண் ஆண்டவரை பார்க்க வேண்டிய கண் இப்போ ஐஸ்வர்யத்தின் மேலையும் கனத்தின் மேலையும் பார்த்துருச்சுன்னா தேவனை விட்டு பிரிந்துரும். யோசபாத் ரொம்ப நல்ல வாழ்க்கை, நல்ல அற்புதமா ஓடிடுச்சு. மிகுந்த ஐஸ்வர்யம், கனம் வந்த பிறகு கண் இப்போ தேவன் அருவருக்கிற, தேவன் விரும்பாத ஆகாபோடு சம்பந்தம் கலந்ததற்கு அப்படியே இருதயம் ஏவுகுது. கவனிச்சிங்களா? இதுக்கு பிறகு நீங்க பாருங்க யோசபாத்துடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள். யோசபாத் எப்படிப்பட்ட நல்ல ராஜா தெரியுமா? இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாய் தேவன் வைத்திருக்கிறார், எச்சரிப்பாய் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில எல்லாம் வந்த போது அங்கதான் நீங்களும் நானும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம், எச்சரிப்பா இருக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்குள் பலப்பட வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் பலப்பட்டு என்ன தெரியுமா செய்யுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கூட கொடுத்திருக்க சர்வாயுத வர்க்கம் மீண்டும் வருகிறேன், அது வசனம்தான். தேவன் வசனத்தை தான் நமக்கு பட்டயமாக கொடுத்திருக்கிறார், வசனத்தை தான் கேடகமாக கொடுத்திருக்கிறார், வசனத்தை தான் பாதரட்சியா கொடுத்திருக்கிறார். எல்லாம் வசனம் தான். அந்த வசனத்தை நீங்க இப்ப என்னவா நீங்க தரிக்கணும்? அரணான பட்டணம் போல ஆக்கணும். ஹல்லேலூயா. கோபுரங்களை கட்டணும், அலங்கத்தை கட்டணும். எப்ப கட்டணும்? தீங்கு நாட்கள் வரும் முன்னே, சத்ரு நம்மை மேற்கொள்ள வரும் முன்னே பலப்பட்டுருங்க, பலப்பட்டுருங்க. அப்போ நம்ம வாழ்க்கை விட்டு எதை அகற்றுவோம்? நிர்விசாரத்தை அகற்றுவோம், நம்முடைய வாழ்க்கை விட்டு அசதியை அகற்றுவோம், சோம்பேறித்தனத்தை அகற்றுவோம். கர்த்தருடைய வசனத்தின் மேல உன்னிப்பா கவனம் செலுத்துவோம், ஆவியில அனலாயிருப்போம். நல்ல ஜெபித்து தேவனை ஸ்தோத்திரித்து ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு அந்த வசனத்தை உங்களுடைய கவசமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை உங்களுடைய சர்வாயுத வர்க்கமாய் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி தரித்துக் கொண்டீங்கன்னா நீங்க ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவீர்கள். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆசாவுடைய ஆரம்ப அந்த 35 ஆண்டுகள் அற்புதமாய் முடிந்தது. ஆனா இந்த 3 காரியத்தை செய்த ஆசாவுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த எச்சரிப்பை மட்டும் கவனிக்காம கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு, அசதியா இருந்துட்டாரு, நிர்விசாரமா இருந்துட்டாரு. எப்போ? 35 ஆண்டுகளுக்கு பிறகு. அங்கதான் வீழ்ச்சியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்ன தீங்கு நாள் வரும் முன்னே பாஷா வரான், எதிரியா வரான். இஸ்ரவேல் ராஜாவின் பாஷா இப்போ யூதாவுக்கு விரோதமா வரான், ராமாவை கட்டுறான். இந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? ஒழுங்கா தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் பலப்பட்டு இருந்திருப்பானா என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பி ஓடி போய் எங்க போயிருக்கணும்? கர்த்தர் சமூகத்துல ஓடி இருக்கணும். அதையும் ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. நீ முன்னாடி கேட்டல, நான் உனக்கு செஞ்சேன்ல. செய்யாம சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் கிட்ட போய் உதவி கேட்கிறான். அவனை சார்ந்து கொண்டான். அவனுடைய வீழ்ச்சி அங்கிருந்து ஆரம்பிச்சு. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது முதல்ல திருப்பி தேவன் நல்ல ஆண்டவர் பாருங்க, தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, அனானியை அனுப்பி கடிந்து கொள்றாரு. அப்போ கூட இவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. செவி கொடுக்காம தன் இஷ்டத்தின்படி நடந்தான். கடைசியில முடிவு என்ன ஆயிட்டுன்னா வியாதிப்பட்டான்.
வியாதிப்பட்ட நேரத்துல கூட ஆண்டவரை தேடல. அவன் வாழ்க்கையில இருந்து விசுவாசம் அற்று போயிற்று. விசுவாசம் மட்டும் நம்ம வாழ்க்கையில போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கவே முடியாது. அதாவது எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அது ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை பிரிச்சிரும். ஆசா பாருங்க, பிற்பாடு ஆண்டவரோட சேரவே இல்லை, பிரிச்சிருச்சு. பரிகாரியே நாடினா, டாக்டர்ஸையே தேடினா, செத்தே போனான். அந்த வாழ்க்கை சோகமாக முடிந்தது. இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பு. நம்ம இப்ப நல்லா இருக்கிறோம், நல்ல காரியம். இப்ப கூட ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. நீ என்னோட இருந்தா நான் உன்னோட இருப்பேன். நீ என்ன தேடினா உனக்கு நான் வெளிப்படுவேன். நீ என்னை விட்டுட்டா நான் உன்னை விட்டுருவேன். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே உண்மை எப்பொழுதும் தேடணும்னு எனக்கு ஆசை. ஆண்டவரே எப்பவும் உம்மோட இருக்கணும்னு தான் ஆசை. அதனால உமக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது, உடைய வசனத்தின் மேல பிரியம் வைப்பேன், அதை தியானிப்பேன், அதை என் வாழ்க்கையில கடைபிடிப்பேன். மூணாவது, உம்மில் நான் பலம் கொள்வேன். எப்படி பலம் கொள்வேன்? உம்முடைய வசனமாகிய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எப்பொழுதுமே விழிப்பாயிருந்து, ஜபத்திலே விழிப்பாயிருந்து, சத்ருவின் எல்லா சதி திட்டத்தையும் முறியடிப்பதற்கு நான் உமக்குள் என்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லப்போம். இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் சொல்வார், நான் உன்னோட கூட தான் இருப்பேன், உனக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன், உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.